கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் சந்தோஷத்தெல்லாம் இழந்து போய் ஒரு துக்கத்தோட ஒரு கவலையோடு நீங்கள் உட்காந்துருக்கீங்களா? யோபு 8வது அதிகாரம் 21வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கெம்பீரத்தினாலும் நிரப்புவார்னு சொல்லிட்டு. ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் சந்தோஷத்தை இழந்தவங்களாக காணப்படலாம். ஆண்டவர் இந்த இடத்துல வாக்கு கொடுக்குறார், நீ இறந்து போன அந்த சந்தோஷத்தை நான் உனக்கு திரும்ப தருவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்குற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். ஒருவேளை நம்ம இப்போ அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த வழிகள், இந்த போராட்டங்கள்லாம் நிரந்தரமானது கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கிரியை செய்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். ஸோ உங்களுடைய உதடுகளை அவர் கம்பீரத்தினாலும் உங்கள் முகத்தை அவர் நகைப்பினாலும் அவர் நிரப்புகிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். ஸோ எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. அவர் உங்கள் முகத்தில் அந்த சந்தோஷத்தை அவர் திருப்ப அவர் கொடுக்க அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். எதுக்கும் மனம் தளர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.